வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு கொரில்லா 450யோட ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து மேலே ஐ கார்டில் வரும், நீங்கள் பார்த்துவாங்க. இப்போ வாங்க நம்ம வண்டியை ரைட் பண்ணிகிட்டே பேசலாம். இதான் வந்து பைக்கோட கீ. ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் ஒரு கொரில்லா அப்படின்னு சொல்லி வருது. ஒரு ஃபுல் ஸ்வைப் போகுது டேக்கோமீட்டர். எஸ். ஸோ உட்காந்தா வந்து ஒரு கம்பீரமாக இருக்குது. நல்லா ஒய்டான ஹேண்டில் பார், ஸ்டட்டியான சைடு ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5.8 ஃபீட் டால். ஸோ எனக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஃப்ளாட் புட் ஆகுது. இங்கே பாருங்கள். சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 780 mm, 780. ஸோ நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். நியூட்ரலில் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் ஆகுது. ஆல் ரைட். எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறீங்களா? ஐடிலிங் வந்து 1500 RPM நிற்குது. இதுதான் எக்ஸாஸ்ட் நோட். சூப்பராக இருக்குல்ல? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கியர். எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ஷன். டேர்னிங் ரேடியஸ் வந்து இது அதிகம். இவ்வளோ தான் உங்களால் திருப்ப முடியும். இவ்வளோ தான் திருப்ப முடியுது. ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம பைக்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ஸோ கொரில்லா 450 இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹிமாலயன் 450 லான்ச் பண்ணியிருந்தாங்கள்ல, அதில் கொடுத்துருந்த சேம் என்ஜின் தான். கொஞ்சம் மேப்பிங் மட்டும் மாற்றிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட்டில் ஒரு 2 பல்ல தூக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மேப்பிங் இருக்கும். ஏன்னா ஹிமாலயன் வந்துட்டு அட்வென்ச்சர் வெஹிக்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ்டரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவுமே ஃப்ளிக்கபிளாக இருக்கணும். அண்ட் இதில் வந்துட்டு லோ எண்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதில் வந்து லோ எண்டில் உங்களுக்கு ரொம்ப டார்க் வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மேப்பிங் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ஜின் சேம், பவர் அண்ட் டார்க் கூட சேம் தான். ஸோ என்ஜினை பற்றி பார்க்கணுன்னா அதே 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின். பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 40 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 40 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ராயல் என்ஃபீல்டுலேயே இந்த ஷெர்பா இன்ஜின் அப்படிங்கிறது தான் அதிகமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதுக்கு முன்னாடி யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் இருந்தது. அதுக்கப்புறம் ஜே சீரிஸ் ஒன்று கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இது கொண்டுட்டு வராங்க. ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி காம்படிஷன் இதோட ரைவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரையம்ஃப் ஸ்பீட் 400 இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்லி டேவிட்சன் இருக்குது. ஹீரோவில் மேவரிக் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணல. பட் ஸ்டில் வந்துட்டு ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு CB300R இருக்குது. இதெல்லாம் இதோட ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிவிஎஸில் RTR நேக்கடு விட்டுருக்காங்க. ஸோ அதுவுமே இதோட ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவிலேயே இந்த செக்மெண்ட்டில் எந்த வெஹிக்கிள்லையுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து 120 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு வண்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கு ரொம்ப அதிகமாக கூட்டி கொடுக்குது. ப்ளஸ் வந்து பல்காகவும் இருக்குது வண்டி. அண்டு ரியர் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 160 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். எஸ், திரும்பி பார்க்குறாருல. ஸோ நல்லா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெஹிக்கிள். ஆல்ரைட். ஸோ ஹிமாலயனை இதையும் நிறைய பேர் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அட்வென்ச்சர், அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸ்டர் மாடல். ஒன்லி என்ஜின் மட்டும் தான் அதுலேருந்து இதில் கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே இதில் நியூ செட்டப் தான். ஓகே, இதோட சப் ஃப்ரேம்ஸ்லாம் எல்லாம் நியூவாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நியூ. ஸோ ஃப்ரண்ட்டில் சோவா சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு மோனோஷாக் லிங்கேஜ் டைப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ஏன் இந்த அளவுக்கு அப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோவா தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி போடும்போது, அதுவும் சோவா அப்படிங்கும்போது சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லி. அதோட கம்மியாக பார்த்திங்கன்னா எண்டூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களே ஓனாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதெல்லாம் இவங்க காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலாம். பட் இவங்க வந்து இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அப் ஆகிடுச்சு. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டு கொரில்லா 450 பொறுத்தளவுக்கு.
ஸோ பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,39,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,54,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 lakh கிட்டத்தட்ட வந்துடும் பேஸ் வேரியண்ட். அண்ட் டாப் வேரியண்ட் 3 lakhsக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் ஆக்சரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ஜின் கார்டில் இருந்துட்டு ரேடியேட்டர் கார்டு வரைக்கும் ப்ளஸ் சம் கார்டு அண்ட் எல்லாமே இருக்குது. உங்கள் வெஹிக்கிளை ஒரு இடத்துல நான் நிற்க வச்சு சுற்றி காமிக்கிறேன். வா, ஆல் த வே டு 9,000 RPM வரைக்கும் ரொம்ப ஈஸியாக உங்களால் க்ரூஸ் பண்ண முடியுது. தேர்டு கியர்லேயே வந்து 100 ரீச் பண்ணுது. பயங்கரமான பவர்ஃபுல்லான என்ஜின். ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த 120 செக்ஷன் டயர் அண்ட் இந்த சஸ்பென்ஷனோட காம்பினேஷன் இருக்குல்ல, பக்கா ஸ்டேபிள் வண்டி, பக்கா ஸ்டேபிள். உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் நீங்கள் 120 130லாம் டவுட்டே இல்லாமல் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டி வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. எஸ். ஸோ இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குது. கியர் ஷிஃப்டிங் வந்து தெரியவே இல்லை, அவ்வளோ ஸ்மூத். அண்ட் கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கிளச்சு வந்து மாட்ரேட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். கிளச் வந்து ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லை. கிளச் வந்து மாட்ரேட். கொஞ்சம் கிளச்சை இன்னும் கொஞ்சம் அவங்க சாஃப்ட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். தோ இட் இஸ் அ ஸ்லிப்பர் கிளச். இங்கே வந்துட்டு நான் ஹார்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கியர் பாக்ஸ் வந்து அப்சல்யூட்லி வாவ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னா போதும் கியர் ஷிஃப்ட் ஆகிடுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டால் கியர் ரேஷியோ 6 கியர் நான் போட்டிருக்கேன். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். 6th கியர் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 60ல் போயிட்டுருக்கேன். எனக்கு கியர் நாக்கிங் இஷ்யூ இல்லை. ஈவன் 3,000 RPMலேயும் வந்து கியர் இடிக்காமல் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5th கியரில் இன்னும் எவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். மோஸ்ட்லி அவங்க டால் கியர் ரேஷியோ வண்டி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது இல்லை நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஓட்டும் போது சும்மா கியரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாங் ட்ரிப் போகிறீங்க, 6th கியரில் நீங்கள் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சடனாக ஒரு அப்ஸ்டக்கல் வருது அப்படின்னா நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப வண்டி ஸ்லோவானாலும் அங்கேருந்து நீங்கள் சடனாக பிக்கப் எடுத்து போக முடியும். திரும்ப வந்துட்டு நீங்கள் கியரை கம்மி பண்ணி 2nd கியர் 3rd கியருக்கு வந்துட்டு திரும்ப போகணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை. ஆல்ரைட். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப்பிங் பவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 180 kg தான் வண்டியோட வெயிட்டு. ஃப்ரண்ட்டில் 310 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 270 mm. ஃப்ரண்ட்டில் 2 piston கேலிப்பர், ரியரில் வந்துட்டு சிங்கிள் piston கேலிப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரேக்கிங்கோட ஸ்டாப்பிங் பவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அண்டு இது என்ன தான் டேர்னிங் ரேடியஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு டயர் நல்லா ஒய்டாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வண்டியோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஈஸியாக டேர்ன் பண்ண முடியுது. ஸோ வண்டி வந்து அப்படி உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் வண்டியை சாய்ச்சி உங்களால் டேர்ன் பண்ண முடியுது. அதுதான் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனை பற்றி பேசணும். நான் இது வரைக்குமே ரைட் பண்ணேன். ஸோ ரொம்ப குயிக்காக 100 ரீச் பண்ணேன். எனக்கு எங்கேயுமே பெருசாக வைப்ரேஷன் தெரில. மைனர் பஸ் இருக்குது, அது அங்கங்கே இருக்குது, அது பெருசாக நோட்டிசபிளாக இல்லை. எனவே அது சிங்கிள் சிலிண்டரில் வர்றது தான். ஸோ உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டரை வந்துட்டு சின்ன மைனர் பஸ் இல்லாமல் ரிஃபைண்டாக பண்ணணுன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இந்தளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளை. ஆல்ரெடி இப்போ நான் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளை நிறுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, எஸ், கியர் பாக்ஸ் அப்சல்யூட்லி வாவ். எக்ஸாஸ்ட் நோட் பாருங்க. மார்க்கெட்டில் எல்லாமே பல்காக எக்ஸாஸ்ட் கொடுக்கும்போது அவங்க மட்டும் எப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்லீக்கான எக்ஸாஸ்ட் அழகாக டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான சவுண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து R&Dயில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரைட் காய்ஸ், இதான் வந்து வெஹிக்கிள். நான் இப்போ வந்து சூப்பர் வைடில் வச்சுருக்கேன் என்னோடய கேமராவை, அதனால் உங்களுக்கு பெருசாக ஃபிஷ் ஐ மாதிரி தெரியும். ஸோ வெஹிக்கிள் வந்து இதான் நல்லா ஒய்டாக பெருசாக இருக்குல்ல. எஸ்.
ஸோ ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரோட்டில் போகும்போதும் நிறைய பேர் நல்லா திரும்பி பார்க்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். ஆல்ரைட், ஸோ இதுதான் நான் சொன்னேன் 160 செக்ஷன் டயர் பின்னாடி. சியாட் வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ராயல் என்ஃபீல்டு இந்த 160 செக்ஷன் டயர், ப்ளஸ் இந்த 120 செக்ஷன் டயரும் அதேமாதிரி தான். 120/70 செக்ஷன் 17 இன்ச் ரிமு. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 160/60 செக்ஷன் 17 இன்ச் ரிமு. ஓகே, ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன பிரேக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு லக்கேஜ் ரேக் போட்டு நீங்கள் லக்கேஜ் ஆட் பண்ணிவிட்டு டூரிங் போகலாம். கிராப் ரயில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. பில்லியன் கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. பட் ரைடருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ரைடர் இங்கே உட்காந்துக்கலாம், நல்லா பல்காக இருந்தால் இதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். கவுடாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆப்ஷனல் சீட் இருக்குது. ரைடரோட ஹைட் வந்து 6 and above இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃப்ளாட்டான சீட் ராயல் என்ஃபீல்டு கொடுத்துருக்காங்க அக்சரிஸில், அதை வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம். பட் என்னோட ஹைட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் பின்னாடி பாருங்கள், பின்னாடி இதோட டிசைன் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. இதில் ரியர் லைட்லாம் கிடையாது, இண்டிகேட்டர்ஸ் தான் ரியர் லைட். சாரி கார்டு, சைடு ஸ்டாண்ட், சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கு வண்டியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபுட் பேக்ஸில் ரப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்க்ராம்பிளரும் வரலான்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஸோ இது வந்து அலுமினியம் ஃபுட் பேக்ஸ். ஃப்ரண்ட்டில் 43 mm சோவா சாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ், சோவா. ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் டைப் மோனோஷாக், ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள். அடுத்து டேங்க் வருவோம். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் ஒரு சின்ன இது, இவங்க ஒரு 13-14 லிட்டர் போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் டூரிங் பண்ணுறவங்களுக்குலாம். ஹேண்டில் பார் செக்ஷன் பார்க்கலாம். ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு மெனு பட்டன் கொடுத்துருக்காங்களா, லோ பீம், ஹை பீம், பாஸு, இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன், நல்லா பேஸ் இருக்கு ஹார்ன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக்கில் என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். அப்பியரன்ஸ், ட்ரிப் ப்ரிஃபரன்ஸ், வெஹிக்கிள், மை வெஹிக்கிள், சிஸ்டம், இன்ஃபர்மேஷன், ஃபேவரட்ஸ், இதெல்லாம் இதில் வருது. குட். அடுத்து இந்த பக்கம் ரைடிங் மோட்ஸ், பர்ஃபார்மன்ஸ், ஈக்கோ. ஸோ இப்போ வந்து நான் பர்ஃபார்மன்ஸில் வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா ஈக்கோவில் வச்சு ஓட்டிக்கலாம். அண்ட் ஏபிஎஸ் வந்து 2 மோட்லேயுமே ஆனில் தான் இருக்கும். ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இதில் இல்லை. இந்த பக்கம் வந்து ஹசார்ட் போட்டாவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எல்இடி. ஆல்ரைட் கைஸ், ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு நியூ டிசைன், மார்க்கெட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ், கண்டிப்பாக இது வந்து ஹண்டர் மாதிரி இல்லை, வண்டி வந்து ரொம்ப பெருசு. வாங்க நம்ம திரும்ப இப்போ ரைட் பண்ணிட்டு போவோம். கொரில்லா ஒரு ஃபுல் ஸ்வைப். டெக்கோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9000 RPM வரைக்கும் போகுது. அண்ட் டிஜிட்டல் ஃபியூல் கேஜி, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், இங்கே வந்து ஓட கொடுத்துருக்காங்க. மேலே கிளாக், அப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அவுட் சைட் டெம்பரேச்சர். இந்த சைடு மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 வர சைடு மிரர்ஸ் தான், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஐடலிங்கில் சைடு மிரர்ஸில் எந்த வைப்ரேஷனும் இல்லை. எஸ், ஸோ 4000 RPM கிட்ட போகும்போது ஒரு சின்ன பஸ் வந்து சைடு மிரரில் தெரியுது. ஆல்ரெடி போகலாமா? ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணுறதுக்கு வந்து கார் மாதிரி தான், நீங்கள் ஆக்சிலரேட்டே கொடுக்க தேவையில்ல, கிளச் ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும். 4000 RPM வருது. நான் செகண்ட் கியர் மாற்றுறேன், திரும்ப 4000 RPM வர்றதுக்கு பார்த்தீங்களா இன்னும் பவர் அண்ட் டார்க்கு பாருங்க. சரி, தேர்ட் கியரு 4000 RPMலேயே வந்து உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஒரு ஏரோ மார்க் காமிக்குது, அப்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது நீங்கள் லோயர் கியரில் ஹையர் RPMல ரைட் பண்ணுறீங்கன்னா அப்ஷிப் பண்ண சொல்லுது. ஸோ எலக்ட்ரிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இதில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரைட் பை ஒயர் த்ரோட்டல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லி TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் எலக்ட்ரிக்கலாகவே வந்துட்டு உங்களுக்கு பவர் கண்ட்ரோல் ஆகும்.
இப்போ நான் ரைட் பண்ணுறது பர்ஃபார்மன்ஸ் மோடில் ரைட் பண்ணுறேன். அப்படியே ஒரு சுண்டுமே வந்து வண்டி அப்படியே ஜம்ப் ஆகுது. ஸோ அதோட மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஹிமாலயன் 450 கிடைக்கிற மைலேஜ் விட இதில் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கிடைக்கலாம். பிகாஸ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மி, 185 kg தான். ஸோ இங்கே பாருங்கள், இதான் அவ்வளோதான். வண்டி லைட்டாக சாச்சிங்கன்னா போதும், அந்த செகண்ட் கியர் 4000 RPM அப்படியே வண்டி ராக்கெட் தான். வாட் அ பியூட்டிஃபுல் என்ஜின் guys. லிட்டரலாக சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் டியூக் 390 என்ஜாய் பண்ணது தான். அதை விட இது வந்து சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் ரொம்ப ப்ரெசைஸாக இருக்குது. சரி வாங்க இதுக்குள்ளே நம்ம ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். போதான் வண்டி. எஸ், சூப்பர். ரொம்ப ஃப்ளிக்கபிள். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரொம்ப லைட்டு. First gear 8000 RPM 51, second gear 9000 RPM 82, third gear 104, fourth gear 131, guys. Fifth gear 8000 RPM 140. ஓகே, ஸோ என்ன வேணும், ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ரெவ் என்ஜின். இது 9000 RPM வரைக்கும் அப்படியே ரொம்ப சூப்பராக போயிடுது. வெல் ரிஃபைன்ட் என்ஜின். நீங்கள் வந்துட்டு ஒரு 6000 RPM 7000 RPMலேயே வந்து உங்களை அழுத்தி பிடிக்குது, அதுக்கு மேலே வந்து உங்களால் புஷ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்ஜின் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லைன்னு அர்த்தம். பட் 9000 RPM வரைக்குமே அசால்ட்டாக ஃப்ளோ ஆகுது. ரெவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் த்ரோட்லிங் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு 140 ஃபிஃப்த் கியரில் 140 என்ன வேணும், இன்னொரு 20 புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும் 160லாம். நல்லா விண்டு இல்லாமல் ஏர்லி மார்னிங்கில் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போயிடும் வண்டி. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது குயிக், எல்லாமே குயிக். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டக்குன்னு போகுது வண்டி. சஸ்பென்ஷன் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஸோ ரோடுக்கு ஏற்ற சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் எதுவும் ஒரு பேத்தோல்ஸில் எதுலேயும் நான் விடலை. நான் பேத்தோல்ஸில் எல்லாம் விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க நம்ம அடுத்த ரவுண்டு பார்க்கலாம். ஓ மை காட், செகண்ட் கியர் போட்டோடனே வண்டி கம்ப்ளீட்டாக கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுது கைஸ். பைக்கில் நான் இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா, வண்டி வந்து ஒரு சூப்பர் பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குது. எஸ், சஸ்பென்ஷன் இப்போ நான் அந்த பாத்தோல்ஸில் விட்டேன்ல, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70-75 அந்த மாதிரி ரேஞ்சில் விட்டேன். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்டிஃபாக கல் மாதிரி இல்லை, ரொம்ப குழன்னு இல்லை. ஸோ சஸ்பென்ஷன் மாடரேட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்தா தான் இந்தளவுக்கு பவர் இருக்க வெஹிக்கிளை வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா கார்னரிங் பண்ணணும், இல்லை பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், வாபிள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் இருக்கணும். பட் இதுவே வந்துட்டு எது கூட கம்பேர் பண்ணலாம், ஹிமாலயன் அளவுக்கு இது சாஃப்டாக இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணும்போது ஒரு சின்ன பாத் ஹோல்ஸில் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது, அது அப்படியே ஒரு மாதிரி கிளைட் ஆகி ஜம்ப் ஆகி போகிற மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாத் ஹோல்ஸ்லாம் விடும்போது கூட நமக்கு பாடிக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அந்த இம்பேக்டை பாருங்க, அந்த இம்பேக்ட் தெரியுது. ஆனால் அந்த அளவுக்கு தெரில. சரி, இது உள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் அந்த அளவுக்கு தெரில. வெரி குட். ஸோ நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கு வண்டி. லாங் ட்ரிப்பு ப்ளஸ் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பக்காவான ஆப்ஷன் கைஸ். ஷோவா ஷாக்ஸ் வந்து பயங்கரமாக வேலை பார்க்குது. நான் ஒரு கிளச்லெஸ் ஷிஃப்டிங் பண்ணுறேன்.
என்ஜின் பிரேக்கிங்கே சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், தேர்ட் கியர் வந்தேன் 5000 RPM கூட்டு போயிடுச்சு. ஃபோர்த் கியரில் இருக்கேன். ஃபோர்த் கியர் என்ன ஸ்மூத்தாக இருக்கு பா. இந்த ரைட் சைடு ஃபுட் பேக்ஸ் மட்டும் எனக்கு பஸ்ஸு வந்து கண்டினியூஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அது 4000 RPMலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ இல்லை பாருங்க, ஃபிஃப்த் கியர் போயிட்டேன், 3000 RPM வந்துட்டேன். எனக்கு இல்லை, அதாவது நீங்கள் கரெக்டான ரெவில் வந்து கரெக்டான கியர் ரேஷியோ இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மைனர் வைப்ரேஷன் அங்கங்கே பஸ் வருது. ஆனால் அது கரெக்டான ரெவ் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின். இப்போ பாருங்க, உங்களுக்கு வைப்ரேஷனே இல்லை. எனக்கு எங்கேயுமே வண்டி வந்து ரொம்ப காமாக, ரொம்ப 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 சாஃப்டாக, ரன்னிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. டால் கியர் ரேஷியோ நான் 5th கியர் போட்டு என்னால் 40 போக முடியுது, 16 போக முடியுது, ப்ளஸ் என்னால் குயிக்காக பிக்கப்பும் பண்ண முடியுது. ஆல்ரைட் கைஸ், நான் என்னென்ன ஃபீல் பண்ணணும் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த பைக்கை வந்து கம்பேரிசன் வீடியோ நான் தனியாக பண்ணுறேன், ஏன்னா இப்போ பேச முடியாது. நான் இதை வந்து கம்பேர் பண்ணி இதோட ரைவல்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது கூடலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.